ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் உடனே மொபைல் எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவுக்கு போயிடுறது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அப்படின்ற நம்ம எக்ஸ் ஹேண்டில் இதுக்கெல்லாம் போயிடுறது. அது எப்படிங்க பிரச்சனையை சரி பண்ணும்? ஒரு சிங்கம் ஒரு வீட்டில், புலி வீட்டில் வந்துருந்துச்சுங்களேன். இப்போ நிறைய சோஷியல் மீடியாவெல்லாம் பார்க்குறோம், நிறைய வருதுன்ட்டு. அது கட்டிலுக்கு கீழே போயிடுச்சுன்ட்டு நான் கட்டிலுக்கு மேலே எழுதி உட்காந்துடுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? எவ்வளோ நேரம் ஆகும் அந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் உங்கள் கட்டில் மேலே ஏறி உங்களை சாப்பிட்றதுக்கு? அப்படி தாங்க அந்த பிரச்சனைகள் வரதுமே. பிரச்சனை வந்த உடனே அது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும், இல்லையா அதை எப்படி தவிர்க்கணுங்கிறத கற்றுக்கணும். இதை விட்டுட்டு நம்ம சோஷியல் மீடியாவுக்கு போயிடுறேன், இல்லாட்டி குடிக்க போயிடுறேன், நல்ல ஒரு தம் அடிச்சுட்டு வரேன், ஸ்மோக் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே தாங்க இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டெம்பரரியாக அதுலேருந்து விலகி போகிற மாதிரி உங்களுக்கு தோணுமே தவிர, திரும்பி அந்த சுச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். அதனால் பிரச்சனைகள் தான் அது எப்படி சால்வ் பண்ணுதுங்கிறத போயிட்டு முயற்சி பண்ணி அதை முடிவுக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ, பாய்.